அனைவருக்கும் வணக்கம். சமீபத்தில் கொடைக்கானல் டூருக்கு போயிருந்தோம். அந்த டூர் போயிருக்கும் போது வில்பட்டி அப்படிங்கிற கிராமத்தை பற்றி கேள்விப்பட்டோம். அது மட்டும் அல்லாத அந்த கிராமத்தில் வெற்றி வேலப்பர்னு ஒரு முருகர் கோயில் இருக்கிறதாகவும் கேள்விப்பட்டோம். அது மட்டும் அல்லாத இந்த முருகர் உலகத்திலேயே முதல் முறையாக தோன்றிய கோயில் இதுதான் அப்படிங்கிறது அங்கே சொல்லப்பட்டது. அதனாலேயே ஒரு ஆர்வத்தோடு நாங்கள் அந்த கோயிலுக்கு போனோம். இதுதான் அந்த கோயிலுடைய ஒரு வீடியோ. இந்த மாதிரி தான் அந்த கோயில் இருக்குது. இந்த கோயிலை பற்றின முழு விவரம் தெரிஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கே இருக்கக்கூடிய ஒரு பெண்மணியிடம், அதாவது அந்த கோயில் பக்கத்துலேயே ஒரு ஃபேமிலி ஒருத்தவங்க இருக்காங்க. அந்த ஃபேமிலி தான் அந்த கோயிலை பார்த்துக்குறாங்க. அவங்கக்கிட்ட இந்த கோயிலை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நாங்கள் ஒரு கேட்டோம். அவங்க ஒரு இன்டர்வியூ மாதிரி கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோனுடைய முடிவில் அடுத்த ஸ்லிப்பிங்கில் அது வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் அந்த கோயில். இது கொடைக்கானல் பக்கத்தில் வில்பட்டி கிராமம். வில்பட்டி கிராமத்தில் இங்கே வெற்றி வேலப்பர் கோயிலுன்னு இருக்குது. இங்கே வரணும்னா நீங்கள் கொடைக்கானல், திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் வில்பட்டி கிராமத்துக்கு வரணும். இந்த கோயிலோட சிறப்பு என்னென்னா, இவர் முத மாம்பழத்துக்காக கொச்சிட்டு வந்த முருகன். இவர் கோகமாக வரும்போது சிவன் தூக்கி சமாதானப்படுத்தி கொஞ்சம் உள்ள அப்பாவும் பிள்ளையும் ஒன்றா இருப்பாங்க. முருகனோட பாதத்தில் சிவனோட ஆவுடை இருக்கும். லிங்கம் வடிவில் முருகன் இருக்காரு. அதே மாதிரி நீங்கள் நின்று சாமி கும்பிட்ற இடத்துல மயிலும் பாம்பும் ஒன்றா இருக்கும். மயிலோட வாயில் பாம்பை தூக்கி வச்சு முருகனுக்கு விளையாட்டு காமிச்சு சந்தோஷப்படுத்தின இடம் இந்த இடம். இது ஒரு சிறப்பு. போகர்களுக்கும் முனிவர்களுக்கும் காட்சி அளித்த இடம். எந்த வடிவத்தில் காட்சி அளித்தாங்களோ அந்த வடிவத்தில் முத செஞ்ச முருகன் சிலை கற்சிலை. முருகன்னா இப்படித்தான் இருப்பார். இந்த சிலை செஞ்சது பிறகுதான் நவபாசனம், தசபாசன சிலை, இன்னொரு சிலை, 3 சிலையும் இங்கே இருந்து தவம் பண்ணி செஞ்சதாக சொல்லுவாங்க. பழனி ஆண்டவர், குழந்தை வேலப்பர், இன்னொரு சிலை எங்கே இருக்குன்னு இன்னும் தெரியல. இது ஒரு சிறப்பு. இந்த கோயில் நவக்கிரகத்தால் அமைக்கப்பட்டிருக்கு. கோயில் முன்னால் ஒரு சின்ன பீடக்கல் இருக்கும். அதே மாதிரி கோயிலை சுற்றி 7 பீடக்கல் இருக்குது. இப்போ வேலை செய்கிறதுனால பூரா எடுத்து வெளியில் வச்சுருக்கோம். 8 பீடக்கல்லுமே நவக்கிரகங்களால் அமைக்கப்பட்டிருக்கு. 9வது நவக்கிரகம் சூரிய பகவான் நடுவில் இருப்பார். அவரும் இங்கே சிவனுக்கு கீழே இருக்கார். இது முத எழுப்பப்பட்ட கோயில்னால சூரிய பகவான், சிவன், முருகன் இப்படி நேர்கோட்டில் இருப்பாங்க. அப்பாவும் பிள்ளையும் ஒன்று, நவக்கிரக நாயகர் ஒன்றுங்கிறது இந்த கோயிலோட ஐதீகம். இதுதான் இங்கே உள்ள சிறப்பு. பாண்டியர்கள் காலத்திலே இந்த கோயில் கட்டப்பட்டது. அதாவது கூன் பாண்டியங்கிற வரும்போது போகும்போது இங்கே தான் தங்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு போவாராம். ஒரு போருக்கு போகும்போது சாமி கும்பிட்டு போயிருக்காரு. வெற்றியோட திரும்பி வரணும்னு வெற்றி அடைஞ்சிட்டாரு. மக்களால் சூடப்பட்டதான் இவர் பேர் வெற்றி வேலப்பர். இவரோட உண்மையான பேர் பன்னெண்டப்பர் பாறை வேலப்பர். பன்னெண்டப்பர்னா சிவனுக்கு இங்கே 12 சுவாமின்னு சொல்லுவாங்க. முருகனோட பேர் பாறை வேலப்பர். இதான் இங்கே உள்ள சிறப்பு. பாண்டியர்கள் கட்டினதுக்கு அடையாளம் இடுமன் கோயில். அங்கே இடுமன் கடம்பன் இருப்பாங்க. அங்கே மீன் சின்னம் இருக்குது. கோயிலுக்குள்ளேயே இருக்குது. கோயிலை சுற்றி பின்னாடி ரொம்ப தெளிவாக தெரியும். இங்கே போகர்களும் முனிவர்களும் வாழ்ந்ததுக்கு அர்த்தமாக அந்த பக்கம் புலிப்பாணி சித்தர் இருப்பார். இங்கே போகர் இருக்கார். காசி விஸ்வநாதர், கண்ணப்பர் எல்லாமே இந்த கோயிலை சுற்றி அடங்கியிருக்கும். காசிக்கு போயிட்டு வந்தால் விமோச்சனம்னு சொல்லுவாங்க. இங்கே வந்துட்டு போனாலே நமக்கு எந்த தோஷங்கள் இருந்தாலும் தீருங்கிறது தான் இங்கே உள்ள சிறப்பு. ரொம்ப நன்றி. நன்றி. கோயிலை சுற்றி வரும்போது நாங்கள் நோட் பண்ண விஷயம் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோயிலில் இருக்கக்கூடிய கல்லுலேயே சிலையை செதுக்கியிருக்காங்க. அங்கே பாருங்கள், தனியாக கல் எடுத்து சிலை பண்ணாத, அப்படியே அந்த கோயிலில் இருக்கக்கூடிய கல்லுலேயே சிலையை அப்படியே செதுக்கியிருக்காங்க. நீங்கள் கொடைக்கானல் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வில்பட்டி கிராமத்தில் இருக்கக்கூடிய வெற்றி வேலப்பரை தரிசனம் பண்ணிட்டு போகணும். வாழ்க்கையில் எப்பேற்பட்ட தடைகள், தோல்விகள் இருந்தாலும் இவரை பார்த்துட்டு போனால் எல்லா தடைகளும் அகன்று என்றைக்கும் வெற்றி உண்டாகும் என்பது தான் இந்த ஊர் மக்கள் சொல்லக்கூடிய ஒரு சொல்லாக இருக்கிறது. கண்டிப்பாக கொடைக்கானல் வந்தீங்கன்னா இந்த முருகரை தரிசனம் பண்ணிட்டு போங்க. வாழ்க்கையில் என்றைக்கும் வெற்றி 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 தான். நன்றி, வணக்கம். உள்ளத்திலே நீ இருக்க, உன்னை நம்பி நான் இருக்க, வெள்ளிமலையான் மகனே வேலையா, என் வாழ்வு வளம் காண கடைக்கண் பாறையா, கடைக்கண் பாறையா.